சிரிப்பிலே உன் சிரிப்பிலே சிறை அடிக்கிறாய் நான் மீளவில்லை உறவுகள் ஒன்று சேர்கையில் என்ன ஆகிறேன் என்று தெரியவில்லை உன்னோடு நான் பேசும் ஒரு வார்த்தையும் இனிக்கிறதே உரையாடல் தொடர்ந்தாலும் மௌனங்கள் கூட பிடிக்கிறது என் கனவுக்கு கனவுகள் நீ வந்து கொடுத்தாய் வெளியில் உன் வெளியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில். ஹாய், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து ரேவந்த்க்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க நேத்தியோட. அதனால இன்னைக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊர் சுத்த வந்து கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் தான் வந்து ஷாப்பிங் பண்ணலான்ட்டு போகிறோம். ரொம்பலாம் ஷாப்பிங் இல்லைங்க, சும்மா அந்த அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டை வந்து பார்க்கறதுக்குனே வந்து இன்னைக்கு வந்து நான் கிளம்புறேன். நான் வந்து என்னோட மேரேஜுக்கு முன்னாடி வந்து போனேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் என் பையன கூட்டிட்டு வந்து போறேன். குரோம்பேட்ல இருக்க சரவணா ஸ்டோர் வந்ததுக்கப்புறம் இந்த டி நகர் ஷாப்பிங்கே வந்து சுத்தமா வந்து மறந்துட்டோம். ஏதாவது வாங்கணும்னா வந்து குரோம்பேட் சரவணாக்கு வந்து போயிடுறது. போனதுமே இந்த கோன் ஐஸ் தாங்க வாங்கி சாப்பிட்டோம். எத்தனை வருஷம் ஆகுது இந்த கோன் ஐஸ் வந்து இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல வந்து சாப்பிட்டு. அது மட்டும் இல்லாம இங்க தாங்க இந்த கோன் ஐஸ் வந்து அடிக்கடி இந்த பார்க்க முடியும். இந்த சாஃப்டி வேற எங்கேயுமே வந்து அந்த அளவுக்கு வந்து பார்க்க முடியாது. ரொம்ப ரேரா தான் வந்து பார்க்க முடியும். அந்த டைம்லயும் பார்த்தீங்கன்னா என்னால சாப்பிட முடியாது போயிரும். அதனால சாப்பிட மாட்டேன். இங்க வந்து அது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கினதுமே வந்து அதை வாங்கி வந்து சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் போனதுமே பார்த்தீங்கன்னா கீரை விதைலாம் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. 1, 2 வந்து தாம்பரத்தில் வந்து கிடைக்கலங்க. முக்கியமாக வந்து சிகப்பு தண்டு கீரை வந்து கிடைக்கல எங்களுக்கு அங்கே. அதனால இங்கே தான் வந்து பார்த்தோம். இங்கேயே வந்து கிடைக்காதுன்னு தான் நினைச்சோம். பார்த்தீங்கன்னா இல்லைன்னுட்டாங்க. ஆனால் சாம்பிள் பீஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, சாம்பிள் பீஸ் மட்டும் ஒரு 2 பேக்கெட் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். எந்த அளவுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறைய வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சாம்பிள் பீஸ் மட்டும் வாங்கிட்டோம். ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய். ஒரு 2 பீஸ் போல் வந்து வாங்கிட்டோம். வாங்கிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமேட்டு தாங்க சரவணா ஸ்டோருக்கு வந்து போனோம். போனதுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதை வந்து பார்ப்போம்னா சாரீஸ் தான் வந்து பார்ப்போம். அது மொத்ததெல்லாம் அப்புறம் தான். ஃபஸ்ட்டு போனதுமே இந்த பட்டு கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துருந்தேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா 11,890 ரூபாய். அம்மா வந்து 2 காட்டன் சாரீ வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து காட்டன் செக்ஷனுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு போயிருந்தோம். பூனம் சாரீலாம் வந்து சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது. ரேட்டுமே ரொம்பவே கம்மியாக தாங்க இருந்தது. பூனம் சாரீலாம் வாங்கணும்னா கண்டிப்பாக நம்ம சரவணா ஸ்டோரில் போய் வாங்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. இப்போ பார்த்துட்டு இருக்க சாரீஸோடைய ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா 700 ரூபாய், 800 ரூபாய், 900 ரூபாய் இந்த ரேஞ்சில் தாங்க இருந்தது. கிளாத் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான காட்டனுங்க அது. நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து இந்த டி நகர் ஷாப்பிங் வந்து வந்துடுவோம். சின்னதாக ஏதாவது வாங்கணுன்னா கூட இங்கே தாங்க வருவோம். அடிக்கடி வந்து வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக இவ்வளோ ஒரு லாங் டைம் ஆயிடுச்சு. நடுவில் வந்து நினச்சோம் வரணும்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரவே முடியல. சரி, இந்த வாட்டி வந்து ரேவந்த்க்கு வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் லீவ் விட்ட ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா டி நகர் ஷாப்பிங் தாங்க வந்திருக்கோம். அப்பா வந்து கூட வந்து எதுக்கு வந்தாருன்னா பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எங்களுக்கு கூட ஷாப்பிங் பண்றதுக்கு வந்து அப்பா வரமாட்டாரு. ஏன்னா நாங்க ரொம்ப நேரம் வந்து சுத்திக்கிட்டு இருப்போம். அதனால எப்பயும் எங்க அப்பா வந்து ட்ரெஸ் எடுக்க போனா மட்டும் எங்க அப்பா வந்து வரமாட்டாரு. எதுக்கு வந்தாருன்னா, அந்த கீரை வந்து கீரை விதை வந்து வாங்கணும் பார்த்தீங்களா, அது வந்து அந்த கடை வந்து எங்களுக்கு தெரியாது. அப்பாவுக்கு தான் வந்து தெரியும். அதனால வந்து அப்பா வந்து கூட்டிட்டு வந்துட்டோம். ரொம்ப ட்ரெண்டியா இருந்த இந்த ஜோதிகா மேம் சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. ரொம்ப கம்மியான பிரைஸ் தான். 800 ரூபாய் 700 ரூபாயிலேயே பாத்தீங்கன்னா இந்த சாரீஸ் வந்து நான் பார்த்தேன். இங்க வந்து அந்த கிளாத்துக்கு ஏத்த அந்த மெட்டீரியலுக்கு ஏத்த வந்து ரேஞ்சுங்க இங்க. அதாவது இந்த இதுலயே வந்து நல்லா காஸ்ட்லியான இதுவுமே இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ரேட்லயுமே வந்து இருக்கு. 700 ரூபாய் 800 ரூபாயிலுமே பார்த்தேன். இந்த சாரீலாமே வந்து சூப்பரா இருந்தது. இதுவுமே வந்து காட்டன் தான், பியூர் காட்டன். இந்த இப்ப சாரீ காட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 723 ரூபாய். குரோம்பேட்ல இருக்க சரவணாக்கும் இங்க இருக்கிற சரவணாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அங்க விட இங்க ஒரு 20 ரூபா 30 ரூபாய் தாங்க கம்மியா இருக்கும். மற்றபடி ரொம்ப ரேஞ்செலாம் கிடையாது. இப்போ நான் கையில வச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஆடி மாசம் ஆஃபர்ல வந்து எடுத்தேன். 2 சாரீ வந்து 800க்கு வந்து எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் கிளாத்து. இது வந்து கொஞ்சம் அதை விட நல்லா இல்லை கிளாத்து. இது பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ வந்து 300 ரூபாய் தாங்க. எல்லா கலர்லயுமே வந்து வச்சிருந்தாங்க. எல்லா கலருமே ஒரே மாதிரி டிசைனு. கொஞ்சம் பார்டர்ல இருக்க டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான மெட்டீரியல் தான். 364 ரூபாய்.
எனக்கு இந்த டிஸ்ப்ளே பண்ண saree ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எவ்வளோன்னு தான் நான் ரேட் வந்து தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ ஒரு சாஃப்ட்டா இருந்தது. மெட்டீரியல் என்ன ரொம்ப எனக்கு saree மெட்டீரியல் வந்து தெரியாது. அது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு ஷைனிங்கா இருந்தது. அது வந்து ரேட் என்னன்னு தெரியல. அங்க யாருமே இல்ல. அதனால வந்து கேட்கல. இந்த பர்பிள் கலர் saree பார்த்தீங்கன்னா, ரூ. 570 ரேட்டு. டிஸ்ப்ளே பண்ணியிருந்தது சாரீஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ஆனா வந்து ரொம்ப வருஷம் ஆனதால பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இந்த கடை வந்து புதுசா பார்க்குற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர் எனக்கு வந்து எப்பயுமே டார்க் கலர்ல வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்குங்க. எப்பயுமே டார்க் கலர் தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். எங்க அம்மா வந்து இந்த வாயில் புடவ வந்து எடுக்கிறதுக்காக தான் வந்தாங்க மெயினா. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 287 அந்த சாரியோட ரேட்டு. இது வந்து சம்மர் டைம்ல கட்டினா நல்லாருக்குங்க கிளாத்து. எங்க அம்மா நானும் மிரர்ல வந்து ஏதாவது சாரி வச்சு பார்க்கலான்ட்டு வந்தாவே, ரேவந்த் வந்து இப்படிதாங்க சேட்டை பண்ணுவான். அப்புறம் இந்த பிரிண்டட் சாரீலாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க கலெக்ஷன்ஸு. அந்த ஃப்ளவர் ஒர்க்லாம் அவ்ளோ சூப்பரா இருந்தது. ஏதாவது கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு அப்படி கிட்ட போய் ரேட்டு பார்த்தா, ரூ. 1000 ரூ. 1200 1200 1500 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு. ரூ. 1000க்குள்ளவே இல்லங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு போய் ரேட்டு பார்த்தாவே பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாய்க்கு மேல தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா, ரூ. 1275. என் அண்ணாவுடைய ரிசப்ஷனுக்கு வந்து நான் கட்டியிருந்த சாரீ பார்த்தீங்கன்னா, போத்தீஸ்ல வந்து எடுத்தேன். அதே மாதிரியான சாரீ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அத விட மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கம்மிங்க குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா, 800 சில்றங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. இதே போல தான் நான் வந்து கட்டியிருந்தேன். ஆனா கொஞ்சம் அது வெயிட்டா இருந்தது சாரீ. பார்க்கறதுக்கு வந்து பட்டு சாரீ மாரியே இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 885. நான் வந்து அந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா, 2000 சில்ற 2500 சில்லறைக்கு வந்து நான் வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா, பட்டு சாரி மாரியே இருந்தது. இதுவுமே வந்து நல்லா இருக்குங்க. ஆனா கொஞ்சம் ரேட் வந்து கம்மி. அதேமாரி குவாலிட்டியுமே கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுடிதார்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு 3rd ஃப்ளோர் வந்து போயிட்டேங்க. எனக்கு இது போல கோட் வச்ச ட்ரெஸ் வந்து போணும்னு ரொம்ப வருஷத்தோட ஆசை. ஆனா நான் அன்னைக்கு வந்து வாங்கல. ஏன்னா நான் வந்து ட்ரெஸ்லாம் வாங்கணுன்ற ஐடியால வந்து நான் வந்து போல. சும்மா நம்ம வந்து இன்னைக்கு வந்து சும்மா ஜாலியா வந்து சுத்தறதுக்குன்னே வந்தோம். அதுதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அம்மா மட்டும் 2 வந்து சாரி வந்து வாங்குனாங்க. காட்டன் மெட்டீரியல்ல. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி ஐட்டமுக்கு வந்து போயிட்டோங்க. எத வந்து நம்ம வாங்குறோமோ இந்த ஃபேன்சி ஐட்டம்க்கு வந்து போயிட்டோம்னாவே அவ்வளோ ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டா ஆயிடும். இப்போ ரெயின்போ பேங்கிள்லயே பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டியா இருக்குங்க. இந்த பேங்கிள் இப்ப நான் காட்டிட்டு இருக்க பேங்கிள்ஸ் எல்லாமே. அ இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட ரூ. 253 அந்த மாரி ரேஞ்சு. அப்புறம் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா, ரூ. 236 எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரெயின்போ பேங்கிள்னாவே பார்த்தீங்கன்னா, ரூ. 200 மேல தாங்க. இது வந்து ரூ. 222. இந்த எல்லோ கலர் பேங்கிள் பார்த்தீங்கன்னா, ரூ. 236 ஒண்ணு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 200 வராது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரூ. 200 மேல தான் ரெயின்போ பேங்கிள்ஸ். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையாதுங்க. நான் வந்து வாங்கியிருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையாது. நல்லா ஸ்ட்ராங்காவே தான் இருக்கு. அப்புறம் நான் வந்து இந்த வந்து ரேட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். குரோம்பேட்ல வந்து நான் வந்து ரூ. 160 வாங்கினேன். இந்த மாதிரி நான் வந்து வாங்கினது. இதுலயுமே வந்து அந்த ரேட் தாங்க இருக்கு. அங்க இருக்க ரேட்டே தாங்க இங்கேயும் இருக்கு. சரி இதெல்லாம் கொஞ்சம் ரேட் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் வந்து இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு வந்தேன். அதே மாதிரியான ரேட் தான் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மை கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள போயிட்டாரே வந்து ஏற்கனவே வந்து ஒரு பால் வந்து வச்சிருக்கான். அது சுத்தமா எடுக்கல. ஒரு 2 நாள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தான் விளையாடினான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது எந்த மூலையில போச்சுன்னு தெரியல வீட்ல. இப்ப அடுத்த பால் வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அவன் வந்து எங்க கேட்டுற போறான்ட்டு, "டேய் வீட்ல ஆல்ரெடி ஒரு பால் வச்சிருக்கியா? அத ஃபர்ஸ்ட்டு விளையாடி அத வந்து கிழிச்சிடுறா. அதுக்கப்புறமேட்டு நான் அத வந்து வாங்கி குடுக்குறேன்னு" சொல்லிட்டேன். இப்ப அதே போல எப்பவுமே ரேவந்த் வந்து ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டு அழுது நான் வந்து பார்த்ததே இல்லங்க. இதுவரைக்கும் வந்து அது மாரி அவன் கேட்டதே கிடையாது. பார்க்கறதோட சரி, இது வேணும் அது ஒண்ணும் கேட்க மாட்டான். நம்மளே வாங்கி குடுத்தா தான் உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காம்போ மாரி போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு 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 சைஸ்ல இருந்து இன்னொரு அடுத்த சைஸ், அப்புறம் இன்னொரு அடுத்த சைஸ். அது மாரி 3 கப்பு வச்சுட்டு ரூ. 99 போல போட்டிருந்தாங்க. அப்புறம் 2 பெரிய டம்ளர் 2 பெரிய கிளாஸ் வச்சுட்டு ரூ. 99. அப்புறம் 3 பிளேட்ஸ் அதாவது அதாவது சாப்பாடு, குழம்புலாம் வந்து வச்சுட்டு அத க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கான பிளேட்ஸ் வந்து 3 வச்சுட்டு அதுல வந்து ரூ. 99 எல்லாமே வந்து ரூ. 99. ஆனா நெறைய வித்தியாசமான பொருள்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைஸுக்குல இருந்து அடுத்த சைஸ் அதாவது சின்ன சைஸுக்கு வந்து 2 டிஃபன் பாக்ஸ் போட்டு ரூ. 99. இது எல்லாமே சூப்பரா இருந்ததுங்க. தாராளமா வந்து வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ரூ. 190 இதோடைய ரேட்டு. டைனிங் டேபிள் மேல ஏதாவது வச்சு அது ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வைக்கலாம். அவ்வளோ அழகா இருக்கும்.
நான் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து காலியா இருந்தது கடை. அதனால கொஞ்சம் வந்து நல்ல ஷாப்பிங்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுங்க. கொஞ்சம் கூட்டமா இருந்ததுனாவே ரேவந்துக்குமே வந்து வெறுத்து போயிருப்பான் ஃபர்ஸ்ட் டேவே. ஐயோ! இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாதும்மா நம்ம ரொம்ப கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். இன்னும் சண்டே டைம்ல போனதா ரொம்ப ஹெவியான கூட்டம் இருந்திருக்கும். நாங்க வந்து சாட்டர்டே அன்னைக்கு போனோம். அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டம் வந்து இல்லங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி கரெக்ட்டா போனதால கொஞ்சம் அந்த சாப்பிடுற இடம் மட்டும் கேன்டீன் மட்டும் கொஞ்சம் கூட்டமா இருந்தது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம் தான் வந்து நல்லா இருந்தது. பிரிஞ்சி சாதம், வெஜ் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. அதெல்லாம் வந்து நல்லாவே இல்லங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. சாம்பாரே வந்து நல்லா இருந்தது. எங்க அப்பா வந்து புள்ளியார் ஸ்டாச்சு மாரி ஒரு கீ செயின் வந்து ரொம்ப நாளா வந்து தேடிட்டு இருக்காரு. அது வந்து கிடைக்கவே இல்ல. அவருக்கு இன்னைக்குமே வந்து கிடைக்கல. ரொம்ப நேரம் வந்து தேடிட்டு இருந்தாரு. எங்க போனாலுமே இப்ப வந்து அந்த புள்ளியார் ஸ்டாச்சு வந்து தேடுறதா ஒரு ஃபர்ஸ்ட் வேலையாவே வச்சிருக்காரு. அன்னைக்குமே வந்து அவருக்கு கிடைக்கல. ஒரு 3 மணி போலலாம் வந்து ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோங்க. ஏன்னா வந்து வீட்ல வந்து மாடு இருக்கு. கரெக்ட்டா வந்து 3 மணிக்கெல்லாம் வந்து அம்மா வந்து ரிட்டர்ன் வந்துரணும். இல்லன்னா மாடு வந்து கத்திட்டு இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டோம். அந்த சரவணா ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து குடுத்துருந்தாங்க. என்னன்னா ரூ. 1000 மேல பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு டென்னிஸ் பேட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரூ. 2000 மேல பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு ரிங்கு, அப்புறம் ஒரு கிரிக்கெட் பேட் கூட குடுத்துருந்தாங்க. ஆனா அதெல்லாம் வந்து எந்த எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு எனக்கு வந்து தெரியல. எங்களுக்கு வந்து டென்னிஸ் பேட் மட்டும் கிடைச்சது. நாங்க போனே ஒரு 2 நிமிஷத்துலயே ஒரு ட்ரெயின் வந்து வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு ட்ரெயினுன்றதால வந்து அத வந்து விட்டுட்டோம். கூட்டமா இருந்தது கொஞ்சம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து தாம்பரம் ட்ரெயின் வந்து வந்தது. சரிங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்த வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா ஒரு சூப்பரான ஒரு விளாக்ல வந்து பார்க்கலாம். பாய்.